அகத்தியர் தேவார திரட்டு என்பதை குறித்து சிந்திக்கவிருக்கிறோம். தேவார பதிகங்களினுடைய சிறப்புகளை, சைவ சமயம் அதை ஏற்றி போற்றக்கூடிய விதத்தை சமய ஆச்சாரியர்களான ஞானசம்பந்த பெருமானார், அப்பரடிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய மூவர் முதலிகளும் தொடங்கி பதிக அமைப்பிலே வைத்து பாடிய பாடல்கள், அதனுடைய சிறப்புகள், அவை அற்புதங்கள் செய்த விதம், எம்பெருமான் இந்த மூவர் முதலிகளையும் தடுத்தாட்கொண்ட விதம், இதையெல்லாம் பற்றி சென்ற வகுப்பிலே சிந்தித்தோம். அதைத் தொடர்ந்து 8ஆம் திருமுறையாக கருதப்படும் மணிவாசகர் அவருடைய திருமுறைகளின் சிறப்பு, அந்த வரிசையிலே 12 திருமுறைகள் வரையிலுமான ஒரு எளிய அறிமுக முறை சென்ற வகுப்பிலே இருந்தது. இதிலே இந்த 12 திருமுறைக்குள்ளேயும் முதல் மூத்த திருமுறைகளாக விளங்கக்கூடியவை மூவர் முதலிகள் பாடியருடைய தேவார பதிகங்கள் என்று பார்க்கிறோம். கால வரிசையிலே சங்ககால புலவர்களான கபிலர், பரணர் முதலியோர் பாடிய பாடல்கள், நக்கீரத்தேவநாயனார் பாடிய சில பாடல்கள் எல்லாம் கூட 11ஆம் திருமுறையிலே சேர்க்கப்பட்டிருந்தாலும் இந்த பதிகமைப்பிலே வைத்து பெருமானை பாடியது மூவர் முதலிகள். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்தந்த நிலையில் அவர்கள் தடுத்தாட்கொள்ளப்பட்ட பிறகு பாடிய சிறப்பு என்பன போன்ற காரணத்தால் தேவார திருமுறைகளுக்கு ஒரு சிறப்பை நாம் வழங்குகிறோம். அதனால் முதல் 7 திருமுறைகளாக இருக்கக்கூடிய தேவாரங்களினுடைய தொகுப்பு, அதில் முதல் 3 திருமுறை திருக்கடைக்காப்பு என்றும், 4, 5, 6ஆம் திருமுறைகளை நமக்கு திருவிருத்தம், குறுந்தொகை, தாண்டகம் என்று சிறப்பித்தும் 7ஆம் திருமுறை திருப்பாட்டாகவும் வைத்து கொண்டாடுகிறோம். இந்த 7 திருமுறைகள், அதனுடைய அமைப்பு, அருளாளர்களினுடைய தன்மை, இதையெல்லாம் வைத்து அதை தனித்து நாம் கொண்டாடுகிறோம். அது முழுவதும் பதிகமைப்பிலேயே எல்லா திருமுறைகளும் அமைக்கப்பெற்ற சிறப்பு. பண்ணாங்கமாக அதை தொகுத்திருக்கிறார்கள். பழமையான மரபு இந்த திருமுறை பாடல்களை தொகுத்ததிலே பண்ணாங்கம் என்று சொல்லுவோம். அதாவது பண்களின் வரிசையிலே தொகுத்திருப்பார்கள். முதல் திருமுறையிலே நட்டபாடை பண்ணிலிருந்து தொடங்குகிறது. தோடுடைய செவியன் என்று எடுத்து பாடி சுவாமிகள் பாடியது ஒரு 26 பண்கள் அதுபோல இருக்கக்கூடிய பண்கள். இந்த பாடல்களை எப்படியெல்லாம் தொகுக்கலாம்னு பார்த்தா, நமக்கு கோயில்களின் வரிசை, திருக்கோயில்களின் வரிசை என்று இட்டால் முதலிலே காவேரியின் வடகரை தலங்களிலிருந்து தான் எப்போதுமே தொடங்குவோம். அப்படி தொடங்கும் போது கோயில் என்று சொல்லப்படும் தில்லை திருத்தலம் முதல் தலமாக வைத்து கொண்டாடப்படுகிறது. அதனுடைய அமைப்பு அதுதான், காவேரியினுடைய வடகரை தலம் முதல் தலம். அந்த வரிசையிலே வைத்து தொகுத்தோம் என்றால் தில்லை குறித்து மூவர் முதலிகள் பாடியதையும் தொகுத்துவிடலாம். எப்போதுமே தில்லையிலிருந்து தொடங்கினால் அடுத்து அருகிலேயே இருக்கக்கூடிய தலங்கள் அந்த ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த வரிசையிலேயே மூவர் முதல்களுடைய பாடல்களையும் அந்தந்த தலத்தின் வரிசையிலே தொடங்கலாம். அது தலைமுறையாக சொல்லப்படுவது தலங்களின் வரிசையிலே. மற்றொன்று வரலாற்று அமைப்பு என்று சொல்லுவார்கள். இப்படி வரலாற்று ரீதியாக தொகுப்பதென்றால், ஞானசம்பந்தனுடைய திருமுறைகளை வரலாற்று ரீதியாக தொகுக்க வேண்டும் என்றால், சேக்கிழார் பெருமான் தோளுடைய செவியன் பதிகத்தில் ஆரம்பித்து திருநல்லூர் பெருமனம் நிறைவாக பாடிய பதிகம் வரையிலும் என்ன வரிசையிலே எப்போது என்னென்ன பதிகங்களை பாடினார் என்ற ஒரு பட்டியலை நமக்கு சேக்கிழார் பெருமான் புராணத்தின் நடுவிலேயே சொல்லிவிடுவார். இப்போ மதுரை பதிகங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டால், முதலிலே மங்கையர்க்கரசி பாடினார். அதன் பிறகு கோயிலுக்குள்ளே போய் சுவாமியை தரிசனம் செய்ய போகின்ற போது நீலமாமிடற்று ஆலவாயினா என்று தொடங்கி அந்த திருகிருக்கு குரல் பாடினார். இப்படி வரிசைப்படுத்தி சொல்லப்படுகிறது. அதனால் இந்த வரிசையிலே வைத்து சொல்லலாம். இதற்கு வரலாற்று முறை என்று பெயர். அதே போலே ஞானசம்பந்தனுடைய முதல் பதிகம் தோளுடைய செவியன், 2ஆவதாக பாடியது பார்த்து சொல்லுங்க, மலையில் வாழைப்பாரும் என்று தொடங்கி கோலக்கா பதிகம். இப்படி ஒரு அமைப்பு உண்டு. இது வரலாற்று ரீதியாக. இதே போலே சுந்தரருக்கு பித்தாபிரை சூடி என்று எடுத்து பாடியதிலிருந்து தொடங்கி தானனை முன்படைத்தான் பதிகம் வரையில். இதுல என்ன ஆகும்னா, வெவ்வேறு தலங்களில் இருந்து வேறொரு தலத்தை பாடுவார். பொன்னுமை பொருளும் தருவானை திருமுறை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பதிகத்தை எடுத்துக்கொண்டால் திருவாரூர் பதிகத்தின் ரொம்ப ஆழ்ந்த பொருளோடு கூடிய, வாசிப்பவர்கள் மனதை கரைக்கக்கூடிய ஒரு பதிகம். அந்த பதிகத்தை சுவாமிகள் எங்கே பாடினார் என்று பார்த்தால், நிறைவாக திரு அஞ்சைக்களத்தில் இருந்த போது பாடுகிறார். ஆரூரானை மறக்கலுமாமே என்று சொல்லி கடைசியில திருஅஞ்சை களத்திலிருந்து பாடுகிறார் அந்த பதிகத்தை. அந்தபடிக்கு ஒவ்வொரு பதிகத்தையும் பாடிய வரிசை மாறுபடும். அதற்கு வரலாற்று முறை என்று பெயர். அப்படி தொகுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. தலைமுறையிலே ஒன்று வரலாற்று முறை. இன்னும் பிரபலமாக இருப்பது அடங்கன் முறை என்று சொல்லக்கூடிய பண்களின் அமைப்பிலே தொகுத்திருப்பார். அதிலே இப்போ பார்த்தீங்கன்னா கைசிகப்பண், அது 3ஆம் திருமுறையிலே தான் கைசிகப்பண் அமைந்திருக்கும். சம்பந்தருடைய பதிகங்கள்ல கைசிகப்பண் இதெல்லாம் உண்டு. அதெல்லாம் இப்போ யாரான கைசிகப்பண் பாடி ஒரு பதிகத்தை பாடினாங்கன்னா இது எந்த திருமுறைன்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கைசிகப்பண்ணா எப்போதுமே 3ஆம் திருமுறையில இருக்கும் அப்படின்னு அங்க போய் நாம் தேடி அந்த பதிகத்தை எடுத்து விடலாம். இப்படி பண்ணமைப்பிலே தொகுப்பது என்று இந்த பழமையான அமைப்புகள் இந்த 3 உண்டு. அதிலே அடங்கன் முறை என்று சொல்லக்கூடியது இந்த பண்ணமைப்பில் தொகுப்பது தான். அது என்னென்ன பண்களால் ஆனது என்பதை முறையிலே வைத்து தொகுத்திருப்பார்கள். அப்போ இந்த பண்கள்லாம் முதல் திருமுறையில் இருக்கும். 2ஆவது திருமுறையில் இந்த பண்ண பாடி எல்லா திருமுறைகளும் இப்படி தொகுத்திருப்பாங்க. இந்த அமைப்பு தான் பிரபலமாக இருக்கக்கூடியது. அச்சிடப்படும் போது புத்தகங்கள் பெரும்பாலும் இப்படித்தான்
அச்சிடுவாங்க. அந்த அமைப்பில் தான் இந்த திருமுறைகளை தொகுத்திருக்கிறார்கள். திருமுறைகளை ஓத 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 மனம் ரொம்ப அதிலே லயித்து நேரம் போவது தெரியாமல் திருமுறைகளை ஓதிக்கொண்டே போகக்கூடிய அமைப்பிலே நம்ம எது தள்ளலாம். அது குறிப்பிட்ட ஒரு 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 தலத்தை பற்றிய சிறப்பு அது நமக்கு இருக்கலாம். அதனால் அந்த திருத்தலத்தினுடைய பதிகங்களை ஓதிக்கொண்டே இருக்கலாம். இல்லை ஏதான விசேஷமான ஒரு பலனை எதிர்பார்த்து என்று சொல்லும் போது அதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதிகங்களை ஓதலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்திலே சாமானியர்களான நாமே கூட திருமுறைகளை ஓதும் போது நேரம் குறைவு கருதாமல் அதை ஓதிக்கொண்டே செல்லுகிறோம். இன்னும் சிலர்லாம் பூஜையிலேயே பெரும்பகுதி பாராயணம் செய்வதுன்ற மாதிரிக்கு மாறி போயிடும். மற்ற எல்லா கிரியைகள் எல்லாத்தையும் சுருங்க கூட செஞ்சு முடிச்சுட்டு பதிகங்களை ஓதுவதிலே நேரம் அதிகமாக செலவு செய்வார்கள். பதிகங்களை பண்ணோடு கூடி பாடுவதற்கு நேரம் அதிகம் செலவு செய்யும் அளவிற்கெல்லாம் சென்றுவிடும். அதே போலே முன்னொரு காலத்தில் ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு சிவாலய முனிவர் என்று பெயர். இது ஒரு புராண கதை. இது அந்த அளவில் சொல்லப்படும் கதைத்தான். இந்த சிவாலய முனிவர் தில்லை திருத்தலத்தை தமக்கு இருப்பிடமாக கொண்டு நாள்தோறும் தோளுடைய செவியன் என்று எடுத்து தொடங்கி 7ஆம் திருமுறையில் கடைசி பதிகமான தானனை முன்படைத்தான் வரையிலும் 7 திருமுறைகளையும் பூரணமாக பாராயணம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசையினாலே அங்கே அதை ஒவ்வொரு நாளும் முயற்சித்து வந்தார். முனிவர் அவருக்கு தபஸ் இருந்தது. அதனால் ஊன் உறக்கம் இல்லாது பாராயணம் செய்து கொண்டே வந்தார். ஆயினும் ஒரு நாள் பொழுதுக்குள்ளே 7 திருமுறைகளையும் பூர்த்தியாக பாராயணம் செய்ய முடியவில்லை. அதனால் மனம் வருந்தினார். அம்பலவாணரிடத்தே அதை ஒரு விண்ணப்பமாக வைத்து, பெருமானே, ஒரு நாளில் இந்த 7 திருமுறைகளையும் ஓதி அதனுடைய செழுமையான அந்த அர்த்தம் அதனுடைய பொருள் ஆழம் அடியனுக்கு மனதிலே பதியும்படியாக செய்ய வேண்டும். நான் திருமுறைகளை ஓதும் போது நிறைவிலே ஒவ்வொரு வாட்டியுமே சொல்லுவாங்க, மாணிக்கவாசகர் ரொம்ப பிரபலமாக சொல்லிட்டார், சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுதல் என்பது தான் அதற்கு மரபு. அதனால் தான் வேக வேகமாக வாசித்து கொண்டு செல்லாமல் பண்ணோடு கூடி பாடுவார்கள். பண்ணிலே அந்த திருமுறையினுடைய உணர்ச்சி என்னவோ அது வெளிப்படும் விதமாகத்தான் இந்த பண்களை இறைவன் ஆணையாகவே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் பண்ணோடு கூடி நிறுத்தி பொருளை சிந்தித்தபடியே தான் பாடணும். அப்படி பாடக்கூடிய அமைப்பில் இவர்கள் அந்த பொருளை உள்வாங்கிக் கொள்ளலாம். அதனாலே பாடம் கேட்பது போலே திருமுறை பாராயணம் செய்யும் போது, இசைக்கும் போது அதை சிந்தித்துக் கொண்டே இருந்தால் முப்பொருள் உண்மை கூட விளங்கிவிடும், எளிமையாகவே விளங்கிவிடும். எத்தனையும் சாத்திரங்கள் வாசி தெளிவதற்கு இது இன்னுமே எளிமையான மரபு. அந்த அளவில் திருமுறைகளினுடைய சிறப்பு இருக்க அதை ஒரு நாளில் முழுவதுமாக பாராயணம் செய்யணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் ஏனோ அது அவரால் நேர குறைவினாலே அது செய்ய முடியாமல் இருக்க அவர் அம்பலவாணரிடத்தை இதை ஒரு விண்ணப்பமாக வைத்து பலகாலம் அவரை உருகி வேண்டிக் கொண்டார். அம்பலவாணர் அவருக்கு ஒரு அசரீரி வாக்காக அருளிச் செய்து, இதற்கான விடையை நீங்கள் பாண்டி நாட்டு தலங்களில் ஒன்றாய் விளங்கும் திருக்குற்றாலம் தலத்தை அடைந்து, குறும்பலா தலத்தை அடைந்து, அங்கே அகத்திய பெருமானை நோக்கி தவம் இருந்து தமிழுக்கு இலக்கணம் நாம் வகுத்து கொடுத்த இலக்கணத்தை அதை பரப்பியவர் அவர். அதனால் அவரிடத்தை வேண்டி கேட்டு அவரை கொண்டு நீங்கள் இதற்கு விடை காணலாம் என்று அவருக்கு ஒரு உபாயம் அருளிச் செய்ய, சிவாலய முனிவரும் அங்கிருந்து புறப்பட்டு திருக்குறும்பலா தலத்தை அடைந்தார். குற்றால திருநகரம், திருக்கூடம் என்று சொல்லக்கூடிய 3 சிகரங்கள் ஒன்று சேரக்கூடிய புண்ணியப்பதி, தீர்த்தத்தினாலே சிறப்பு பெற்ற அந்த பதியிலே அந்த குறும்பலா மரத்தின் அடியிலேயே பெருமான் தோன்றினார், காட்சி தந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த குற்றாலநாதரை தரிசித்து அந்த சந்நிதியிலேயே அவர் அகத்திய முனிவரை நோக்கி தவம் செய்தார். அகத்தியர் அந்த தலத்திற்கு ஒரு விசேட நாயகர். அங்கே தான் பெருமான் அவருக்கு எம்பிராட்டியோடு கூடிய திருக்கல்யாண காட்சியை வழங்கி அருளினார். அந்த பர்வதத்தில் தான் வழங்கி அருளினார். அதனால் அகத்தியர் அங்கே சிறப்பு பெற்று வழங்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த தலத்தில் அகத்தியரை நோக்கி அவர் தவம் செய்ய, அவர் தவத்தை மெச்சியின் அகத்திய பெருமான் அவருக்கு காட்சி கொடுக்க, அவரிடத்தே இவருடைய உள்ளக்கிடக்கை இவர் வெளிப்படுத்தினார். ஞானசம்பந்தாதிகள் வழங்கியருடைய திருமுறை பதிகங்கள் 7 திருமுறைகளையும் முழுவதுமாய் ஓதி உணரக்கூடிய ஒரு பெரும் பேறு, அதுவும் ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய ஒரு பேற்றினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அகத்திய முனிவர் அதற்கு ஒரு உபாயமாக 7 திருமுறைகளில் இருந்தும் 25 பதிகங்களை தேர்ந்தெடுத்து, சற்றேறக்குறைய ஒரு 250-70 பாடல்கள் வரலாம், 25 பதிகங்களை தேர்ந்தெடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட வரிசையிலே வைத்து தொகுத்து கொடுத்து, நாள்தோறும் இந்த 25 பதிகங்களை ஓதினாலும் போதும், அது உங்களுக்கு சிறந்த பலனை பெற்றுத்தரும். 7 திருமுறையும் பூரணமாக ஓதிய பலனை இதுவே பெற்றுத்தரும் என்று அருளிச் செய்தார். அதை ஒரு பெரிய பாக்கியமாக எடுத்துக்கொண்டார் சிவாலய முனிவர். இன்றைக்கும் திருக்குற்றாலத்திலே ஆதிபராசக்தி அம்மையாக அங்கே அந்த பராசக்தி பீடம் என்ற ஒரு பீடம் அங்கே அந்த கோயிலுக்குள்ளே உண்டு. அந்த பராசக்தி பீடத்திற்கு நேரெதிரே ஒரு சின்ன சன்னதியினுள்ளே இந்த சிவாலய முனிவர் வீற்றிருப்பார். மேற்கு நோக்கி எழுந்தருள் இருப்பார். அந்த பிரகாரத்தினுடைய ஒரு மூலையிலே அகத்திய பெருமானுக்கு சன்னதி உண்டு. இந்த அகத்தியரை தரிசித்தபடியே இவர் எழுந்தருள் இருக்கிறார் என்பது கணக்கு. அப்படி அகத்தியர் மூலமாக சிவாலய முனிவர் என்ற முனிவருக்கு உபதேசம் செய்விக்கப்பட்ட மரபுதான் அகத்தியர் தேவார திரட்டு. அதனால இதை திரட்டி கொடுத்தவர் அகத்தியர்.
அது பெரிய கடல். அந்த கடலில் இருந்து ஒரு 25 ரத்தினங்களை பொறுக்கி கொடுத்து அதை சேகரித்து தொகுத்து கொடுத்தபடியால் இதற்கு அகத்தியர் தேவார திரட்டு என்பதே பெயராக அமைகிறது. அப்படி இத்தனை 100 பதிகங்களுக்குள்ளே இந்த 25 பதிகங்கள் பெற்ற சிறப்பு என்ன? அதுக்கு இந்த தனித்துவம் எதனால் பெறப்பட்டதுன்னு பார்த்தா, சைவ சித்தாந்தம் எப்படி தன்னை நோக்கி வரும் உயிர்கள் ஒவ்வொரு படிநிலையாக கடந்து 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 பரிபூர்ணமான ஒரு பக்குவ நிலையை எய்துவதற்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறதோ, சோபான முறை என்று சொல்லுவோம், படிக்கட்டு போல எம்பெருமான் போட்டு கொடுத்திருக்கிறார். அது ரொம்ப பக்குவ நிலைக்கு இன்னும் நெருங்காத இருக்கக்கூடிய ஆன்மாக்கள். ஒவ்வொரு ஆன்மாவினுடைய தன்மையும் வெவ்வேறுபட்டதாக இருக்கும். எத்தனை கோடி ஆன்மாக்களை கணக்கில் கொள்ளலாமோ அத்தனை கோடிக்கும் பின்னதாக மிகுந்த வேறுபாடோடு கூடித்தான் குணநலன்களை வைத்திருப்பான். எது ஒன்றுமே நமக்கு ஒரு சேர இல்லாததே பெருமானுடைய படைப்பிலே ஒரு தனி அற்புதம். ஒரு கருவிலே பிறந்தவர்களுக்குள்ளே குணங்கள் அதீதமாக வேறுபட்டு இருக்கலாம். அடுத்தடுத்து பிறந்தவர்களுக்குள்ளே, ஒட்டி பிறந்தவர்களுக்குள்ளேயே குணங்கள் வேறுபடலாம். அப்படி இருக்க இத்தனை லட்சம் கோடி உயிர்களுக்கும் வெவ்வேறு விதமாக பெருமான் பக்குவ நிலையை வழங்கியிருக்கிறார். அந்த பக்குவ நிலை எல்லாருக்கும் ஒருபடியாக இல்லாதபடியால் படிநிலைகளை அமைத்துக் கொடுத்து ஒரு நேரத்தில் ஒரு அடி எடுத்து வைத்து ஒரு படியில கொஞ்ச நாள் நிற்கலாம். அதிலேயே ஊன்றி இருந்து அந்த சித்தாந்த அந்த பகுதியிலேயே ஊன்றி இருந்து அது சொல்லக்கூடிய தெளிவையே உற்று வாங்கி இப்படி அடுத்தடுத்த நெருக்கி போகலாம். ஒரு வாசல் வழியே நுழைந்து அந்த படிக்கட்டை ஏறி 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 போய் கடைசியாக மேலே ஏறி சென்று அடைய வேண்டிய இடத்தை அடைவது போல இதுதான் அந்த மார்க்கம். இதைத்தான் வகுத்து கொடுக்கிறார். சைவ சித்தாந்தம் எப்படி எங்கிருந்து தொடங்கலாம் என்று கேட்டு வருபவர்களுக்கு முதல்ல எங்கே இருந்து தொடங்கலாம்னு அடியன்ட்டு கேட்டு வர்றவங்களுக்கு திருநீற்றிலிருந்து தொடங்குவது தான் அடியன் எப்போதுமே சொல்லுவது. குறைந்தபட்சம் காலையிலிருந்து மாலை வரை திருநீற்று சம்பந்தம் இல்லாமல் இருப்பதில்லை என்று பெருமானுடைய திருவருளினாலே ஒரு சபதம் போல எடுத்துக்கொள்ளுங்கள். திருவருளை முன்னிட்டு கொண்டு இதை ஒரு விரதமாக எடுத்துக்கொண்டு ஒரு காலத்திலும் திருநீற்று சம்பந்தம் இல்லாமல் இருக்க மாட்டேன். என்னவானாலும், மழையே பெய்தாலும் கூட, நெற்றி அழிந்து போனாலும் கூட, வீட்டிற்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி கையில் இருக்க பையிலிருந்து திருநீர் எடுத்து வச்சுக்கிட்டு தான் உள்ள நுழையும். குளித்து முடித்து வருபவர்கள் கூட திருநீற்று நெற்றியிலே நீர் இல்லாது பார்க்க கூடாது நம்மை யாருங்கிறதுக்காக குளியரறை வாசல்ல ஒரு சின்ன சம்படத்துல திருநீர் வச்சிருப்பாங்க. ஈரம் தோண்டிட்டு வந்த உடனேவே அனுஷ்டானம் பண்ணி அப்புறம் இட்டுப்போம், பூஜைக்கு முன்னாடி இட்டுப்போம், தண்ணீர்ல குழைத்துட்டு கொள்வதெல்லாம் அப்புறம் இருக்கும். ஆனால் குடித்து முடித்து தலை தோட்டி கொண்டு வரோம் இல்லையா, அந்த நிலையிலே கூட திருநீர் இல்லாமல் நம்ம யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி இவ்வளவு தூரத்திற்கு ஒரு வைராக்கியத்தை கொண்டிருக்கிறார். அந்த நிலையில இருப்பதனால் பாடியன் எப்போதும் சொல்லுவது திருநீற்றிலிருந்து தொடங்குங்க. ஏன்னா அதுதான் அருள் வடிவம்னு எடுத்துக்கும். சிவபெருமானுடைய அருள் தான் திருநீர். ஆனால் அந்த திருநீற்றை நாம சேர்ந்து நாம அதை தொட்டு சம்பாதிப்பதை விட ஆச்சாரியர்கள் கையிலிருந்து பெறுவது சிறப்பு. அதனால தான் கோயிலுக்கு போனோம்னா சிவாச்சாரியார்கள் கையினாலே திருநீர் பெறுகிறோம். வேறு யார்கிட்ட இருந்தும் திருநீர் பெறுவது இல்லை. கோயில் தரிசனத்தின் போது ஆச்சாரியர் அங்கே இல்லே தட்டில் வச்சிருக்காங்கன்னா நாம காத்திருக்கணும், அவங்க வர வரைக்கும் காத்தான இருக்கணும். இல்லை இன்னைக்கு நமக்கு சுவாமி அந்த அளவில் தான் செஞ்சிருக்காருன்னு வந்துடும், நாம போய் எடுப்பது இல்லை. திருக்கோயிலே வைத்திருக்கக்கூடிய திருநீற்று பெட்டகம் அது சுவாமி மாறியே. சிவசம்பந்தம் அதற்கு உண்டு. ஆச்சாரியர்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய திருநீற்று பெட்டகத்திற்கே உண்டு. அதனால் நாம போய் அதை தீண்டுவது இல்லை. தயவு செய்து அடியார்கள் அதை புரிந்து கொள்ளணும். அங்கே அவர் இல்லை அதனால நான் எடுத்தேன்னு சொல்வதற்கு இல்லை. வருந்தனையும் காத்திருக்கிறதுக்கு தான் கோயிலுக்கு போயிருக்கு. அதனால் நாம அதை செய்வது இல்லை. அப்படி ஒரு சிறப்பு கோயிலிலே திருநீர் சேகரித்து அது ஏதோ ஒரு கிண்ணத்துல ஏதோ வச்சிருக்காங்கிற அளவில் இல்லை. சாமிக்கு என்னவோ அந்த சிறப்பு அந்த திருநீற்று பெட்டகத்துக்கு உண்டு, அந்த கோப்பைக்கு உண்டு. கோபுரத்திலே சுவாமி சாநித்தியம் உண்டு, துவஜஸ்தம்பத்திலே உண்டு, பலிபீடத்திலே உண்டு, உள்ள மூலாலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தினிடத்தே உண்டு, ஸ்தலவிருட்சத்தினிடத்தே உண்டு, பூஜை செய்யக்கூடிய அந்த சிவாச்சாரியாருக்கு உண்டு, அவர் கையிலே வைத்திருக்கக்கூடிய திருநீற்று பெட்டகத்துக்கு உண்டு. இது எல்லாத்திலையும் மூலாலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமியினிடத்தே இருக்கக்கூடிய சாநித்தியம் தான் இங்கேயும் இருக்கு. அவ்வளவு சிறப்பு இதற்கெல்லாம் இருப்பதினாலே எப்படி மூலாலயத்தில் இருக்கக்கூடிய திருமேனியை அதிகாரம் இல்லாமல் தீண்டக்கூடாதோ அது போல இதையும் நாம் தீண்டுவதில்லை. அவர் வருந்தனையும் காத்திருந்து அவர்கிட்ட கேட்டுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் விதி. அந்த படிக்கு திருநீற்றை ஆச்சாரியரிடத்தை இருந்து பெறணும். அப்போ முதல் படிநிலை ஒரு குருநாதரை சேர்வது. ஆச்சாரிய தரிசனம் தான் முதலிலே ஏற்படக்கூடியது. சிரிச்சுக்கிட்டே சாமி நீங்க தான் எடுத்து கொடுக்கணும், அதுக்கு தானே வந்து நிற்கிறோம்னு சொல்லுங்க. கோவப்பட்டோ அங்கே நம்முடைய இதையோ காண்பிக்காமல் ஒரு வாட்டி விண்ணப்பமாக வைத்து கேட்டு பார்க்கலாம். விளையாட்டாக சொல்லலாம், நீங்க கொடுத்தா தான் நான் வாங்கிப்பேன், நான் நின்றுட்டு இருக்கேன், எவ்வளவு நேரம் ஆகுதோ பார்ப்போன்னு நீங்க நில்லுங்களேன். மாட்டேன்னா சொல்ல போறாங்க, இல்லை எரிஞ்சு விட மாட்டாங்க, வருவாங்க. அது கொஞ்சம் நின்று தான் வாங்கினேன்னா இருக்கிற கோயில்களுடைய அளவில் ஒரு சிவாச்சாரியாரை வச்சுக்கிட்டு ஒரு 15 சன்னதியை பாருங்கிறாங்க. அது ஒரு கோயிலை பார்த்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி 3 கோயிலுக்கு போங்கிறாங்க. காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ள 4 கால பூஜையோ 3 கால பூஜைக்கோ
இப்படி தொடர்ந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அவங்களுக்கும். அதனால நாம கொஞ்சம் பொறுமையை அனுசரித்து அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அந்த அளவிலே. இப்படியாக சொல்லப்படும் சிறப்பு. அதனால் குரு தரிசனத்திலிருந்து தொடங்குகிறது. முதல்ல எடுத்த உடனே குருவருளிலிருந்து தொடங்கும். இதை எப்படி பிரித்திருக்கிறார்கள் என்றால் தலைப்புகளாக போட்டுட்டாங்க. இந்த சோபானம்னு சொன்ன இல்லையா, படிக்கட்டு. சோபானம்னா வேற ஒன்றும் இல்லை, படிக்கட்டு. ஒவ்வொரு படியா ஏறி போறது சோபானம் அப்படின்னு சொல்லப்படுவது. படிக்கட்டுன்னு அர்த்தம். அந்த படிக்கட்டின் மேலே ஏறி ஏறி நடக்கிறது. இப்போ முதல் தளம் இதில் எங்கன்னா குருவருள். இதைத்தான் முதல் தலைப்பாக எடுத்துக்கொண்டார்கள். குருவருள் எழுதிக்கிறவங்க கொஞ்சம் இடவிட்டு எழுதிக்கோங்க. கீழே அடுத்தடுத்து என்னென்ன பதிகங்கள்ங்கிற சொல்லிடுறேன். முதல்ல தலைப்புகளை சொல்லிடுறேன், அப்புறம் பதிகங்களை சொல்லிட்டு வரேன். குருவருள் கொஞ்சம் இடவிட்டு கீழே அடுத்தது ஆச்சாரியர்கிட்டேருந்து என்ன பிரசாதமா பெறுறோம்? திருநீற்றை பெறுகிறோம். திருநீற்றனுடைய சிறப்பை சொல்லணும். அதுக்கு தலைப்பு என்ன வைக்கிறாங்கன்னா பறையின் வரலாறுன்னு பேர் வைக்கிறாங்க. பறை இந்த இடைநிறா வர பரன்னு சொன்னா யார சொல்லுவோம்? பரம்பொருள் சிவபெருமான். அதுக்கு பெண்பால் பறை அம்பிகை. திருவருள் வேற ஒண்ணும் இல்லை, அம்பிகை தானே திருவருள். திருவருளினுடைய விளக்கம் அதைத்தான் பறையின் வரலாறுன்னு வைக்கிறாங்க. அம்பிகையை பறைன்னு சொல்றதுனாலே திருவருளுடைய தன்மை அதை பெறுகிறோம். ஏன்னா அதனால தான் நம்ம சுவாமி சன்னதி போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் சன்னதிக்கு போறோம். அருள் அங்கத்தானே, தரிசனம் இங்க ஆகுது, அருள் அங்கே இருந்து அவர் அருள் வடிவம் என்பதனாலே. அடுத்த தலைப்பை பறையின் வரலாறுன்னு போட்டிருக்காங்க. இடைநரா, வல்லினரா இல்ல இடைநரா, பறையின் வரலாறு. அடுத்தது திருநீற்றை கொடுத்த பிறகு ஆச்சாரியர் அடுத்து நமக்கு கொடுக்கக்கூடியது என்ன உபதேசம் பண்ணி வைப்பார்? முதல்ல என்ன மந்திரம்? 5 எழுத்து மந்திரம், பஞ்சாட்சர உபதேசம் பண்ணி வைக்கிறார் இல்லையா? அதனாலே அஞ்செழுத்து உண்மை, இது 3வது தலைப்பு. அஞ்செழுத்து உண்மை அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, 5 எழுத்து மந்திரத்தின் பொருள் என்னங்கிறத சொல்றாங்க. அஞ்செழுத்து உண்மை. ஒன்னுக்கு கீழே ஒரு 3 பதிகங்கள் வரும், அதை குறிச்சுக்கிறதுக்கு இடம் விட்டு எழுதிக்கும். அஞ்செழுத்து உண்மை. அதன் பிறகு திருநீர் கிடைச்சாச்சு, மந்திரம் கிடைச்சாச்சு. இந்த உயிர்கள் கோயில்களை நோக்கி நகரணும், சிவாலய தரிசனம் செய்யணும். குருநாதரிடத்தை இருந்து பிரசாதமாக திருநீற்றையும் இதையும் பெற்ற பிறகு கோயில்களை நோக்கி நாம் தரிசனம் செய்வதற்காக செல்கிறோம். அதற்கு கோயில் திறம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. கோயில் திறம், அது சேரும்போது கோயிற்றிரம்னு ஆகும். கோயிற்றிரம் அதுதான். கோயிலுக்குள்ள போய் யாரை பார்ப்போம்? சாமி தரிசனம். சிவன் உருவம் ஒரு தலைப்பு. சிவன் உருவம், பெருமானுடைய திருவுருவை தரிசிப்போம். சிவன் உருவம். அந்த திருவுருவத்தை தரிசிக்கும் போது திருவுருவத்தில் குறிப்பா எங்கே போய் நம்முடைய கண் நிற்கணும்? திருவடி, திருவடிகள். அடுத்த தலைப்பு திருவடிகள். திருவடிகளை பார்த்த பிறகு உயிர்கள் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு ஐயா? அர்ப்பணம். அந்த அர்ப்பணத்துக்கு அர்ச்சனைன்னு பேர் வைக்கிறாங்க. போற்றி போற்றி செய்ய போற்றின்னு வாழி சொல்லி வாழ்க வாழ்க போற்றி போற்றின்னு அந்த திருவடிகளை நாம் துதிக்கிறோம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் இது அத்தனையும் பண்றார். ஆரம்பிக்கும் போதிலிருந்தே கோகழி ஆண்ட குருமணி அப்படின்னு குருநாதருடைய அருளாகத்தான் அதை கொண்டாடுறார். திருவாசகத்திலே அதை முழுக்க பண்ணிடுறார். முதல்ல சிவபுராணத்திலே பண்ணிடுறார், அத்தனையும் பண்ணிடுறார். அங்கேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடத்திலேயும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடுவார். அதில் நிறைவாக அர்ச்சனை. அர்ச்சனைக்கு அடுத்தது அந்த திருவடிகளில் விழக்கூடிய உயிர் தன்னை யாராக உணர்கிறது? சிவபெருமானுக்கு அடிமை. சிவபெருமானுக்கு அடிமைன்னு பேரு. அடிமைங்கிறது கடைசி தலைமை. இப்போ குருவருள், பறையின் வரலாறு. முதல்ல குருவருள், பறையின் வரலாறு, அஞ்செழுத்துண்மை, கோயிற்திறம், சிவன் உருவம், திருவடிகள், அர்ச்சனை, அடிமை. இந்த 8 தான் தலைப்புகள். தோடுடைய செவியன்லேருந்து தானனை முன்படைத்தான்குள்ள இருக்கிற அத்தனை பதிகங்களும் இந்த 8 தலைப்புகளுக்குள்ள இதைத்தான் சொல்ல வருது. இந்த வரிசையை தான் பேசுதுன்னுட்டாங்க. இப்போ அதிலிருந்து மூவர் முதலிகளிலிருந்தும் சில பதிகங்களை ஒவ்வொன்றிற்கும் தேர்ந்தெடுக்கிறார்கள். இது ஒரு சில தலைப்புகளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பதிகங்கள் வரும். குறைந்தபட்சம் ஒரு பதிகம். இந்த பறையின் வரலாறுங்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு பதிகம் தான் கொடுக்குறாங்க. திருநீற்று சிறப்பை சம்பந்தர் தானே வெளிப்படையாக பாடுறார், மந்திரமாவது நீர் பாடுறார் இல்லையா? அதனால் அதுக்கு மட்டும் ஒரு பதிகம் கொடுத்துட்றாங்க. மீதிக்கெல்லாம் குறைந்தபட்சம் ஒவ்வொருத்தருலேருந்து ஒரு பதிகம், அதிகபட்சம் 2 பதிகம் இருக்கலாம்.
இந்த தொகுப்புல தான் 25 பதிகங்கள்னு வருது. என்னென்ன பதிகங்கள்னு பார்த்துடலாம். முதல்ல குருவருள். என்ன பதிகம் இருந்தா சரியா இருக்கும்? குருவருள்ங்கிறதுக்கு சம்பந்தர் பதிகத்துல எது சரியா இருக்கும்? ஏன் வேற எங்கேயும் குரு அங்கதான் குருவருள் வாய்க்க பெற்றதுன்னு எடுத்துக்கலாமா? ஆமாண்ணா அவன் சொல்லுங்க, ஒன்றும் நான் என்ன பண்ண போறேன். ஆமான்ட்டீங்க, சரி அது அப்படியே இருக்கட்டும். அப்பர் சுவாமி எழுது. அப்ப அந்த வரிசையில் சுந்தரர் இருக்கு, அவ்வளவுதான். தோடு கூற்று பித்தா இந்த 3 தான். தோடுடைய செவியன்னு முதல்ல பாடுறார், இங்கே அவர் கூற்றாயினவாறுன்னு பாடுறார், அங்கே அவர் பித்தாபிரை சூடின்னு பாடினார். உமாதேவியாரை விடுத்து சுவாமி அம்மையினுடைய அருட்சுரந்த முளைப்பாலை பொற்கிண்ணத்தில் பிடித்து பிள்ளைக்கு ஊட்டும்படியாக செய்தார். அப்போ சுவாமியும் அம்மனும் அங்கே குருநாதராக எழுந்தருளித்தான் உபதேசம் பண்றாங்க. சாட்சாத்தா அது குரு உபதேசம் தான். அதனால தான் அந்த எல்லா கலைகளும் அந்த ஒரு நொடிப்பொழுதிலே பெற்றார்னு சேக்கிழாரதை கொண்டாடுறார். அத்தனை ஞானமும் ஒரே சேர பெற்றார்னு சொல்லப்படுகிறது. உலகில் என்னென்ன வகை கல்விகள் உண்டோ சகலத்தினுடைய ஆழத்தையும் கற்றிருந்தார்னா அது குரு உபதேசத்தினாலே விளைந்தது. இது அங்கே. அடுத்தது அப்பரடிகளுடைய வாழ்க்கையிலே பல சமயங்கள் எல்லாம் சார்ந்து முடித்து சூளை நோய் கொடுத்து தடுத்தாட்கொண்டப்பட்ட பிறகு அங்கே சமண பாழியிலிருந்து புறப்பட்டு தம்முடைய தமக்கையாரை தரிசிப்போம் என்று சொல்லித்தான் வருகிறார். தமக்கையார் பழுத்த சிவஞான செல்வமாகவே காட்சி அளித்தார். திலகவதியாரை அவருடைய அந்த மடத்திலேயே போய் சுவாமிகள் சந்திக்கிறார். காலை பொழுதிலே அம்மையார் அலகிடும் தொண்டிற்காக எழுந்தருளுகிறாள். சிவஞானவதியாக அந்த அம்மையார் திருநீற்று கீற்றோடு பொலிந்த முக தோன்றத்தோடு தொண்டிற்கு தேவையான உபகரணங்களோடு குடம், அலகிடுவதற்கான திரு அலகிடுவதற்கான கருவிகள், இதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு அம்மையார் வெளிப்பட்ட போது தமக்கையார் திருவடிகளிலே விழுந்து அலற்றி தன்னுடைய நிலையை எடுத்து சொன்ன போது அம்மையார் அவருக்கு திருநீற்று பிரசாதத்தை கொடுத்தார். கொடுத்து 5 எழுத்து மந்திரத்தின் சிறப்பை சொன்ன போது அங்கிருந்து சுவாமிகள் திரு அதிகை வீரட்டான பெருமானிடத்தே கூற்றாயினவாறு விளக்குகிறீர் என்று தொடங்கி பாடித்தான் சூளை நோய் நீங்க பெற்றார்னு பார்க்கிறோம். அவரிடத்தை அழுது புலம்பி அவர் செய்த அந்த விண்ணப்பம் ஒரு ஆன்மா ஆச்சாரியரிடத்தை வைத்த விண்ணப்பமாக பெறப்படுகிறது. ஒரு உயிர் ஆச்சாரியரிடத்தை வைத்த விண்ணப்பமாக குருநாதருடைய திருவடிகளிலே உண்மையை சொல்லி அரற்றும் காலத்தில் அந்த வேண்டுதலுக்கு சர்வ நிச்சயமாக விடை இருக்கும்னு சொல்லுகிறது. அதனால்தான் ஒளிவு மறைவு இல்லாது ஆச்சாரியரிடத்தே எல்லாவற்றையும் சொல்லுவது. ஆச்சாரியரும் ஒரு பக்குவ நிலையிலே அவர்கள் சொன்ன விஷயத்தை தங்கள் செவிகளை தாண்டி போகாதபடிக்கு பார்த்து பெருமானிடத்தே விண்ணப்பமாக வைக்கிறார். இந்த இடத்துல நடுவிலே இவர் எதற்கு? என்னை படைத்தவனும் அதே பெரும்பெருமான் தான், அவரிடத்தே நான் போகலாமேன்னு ஒரு நியாயமான கேள்வி வரலாம். விடை என்னன்னா, அந்த குரு பரம்பரை என்பது பெருமானாலேயே நியமிக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கிறோம். எம்பெருமான் விதித்த விதிகளுக்குள்ளே நம்மால் உழல முடியாத ஒரு நிலை நமக்கு இருக்க, அவர்களுக்கு அப்படி அல்லாது பெருமான் விதித்த விதிகளுக்கெல்லாம் உட்பட்டு அவர்கள் நடப்பதாக என்று ஒரு சங்கல்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விருப்பு வெறுப்பு இல்லாமல், வேண்டியவர் வேண்டாதவர் என்று இல்லாமல் அவர் இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற லட்சணம். அந்தபடிக்கு இருப்பதினாலே பெருமானோடு அவர்கள் ஒப்பானவர் என்று நாம் கொள்ளுகிறோம். அந்த தவத்தோடு கூடிய ஆச்சாரியர்களை பெருமானோடு ஒப்பானவர்கள் என்று நாம் கொண்டுத்தான் அவரிடத்தை போய் பேசுகிறோம். அந்த பக்குவ நிலை எப்படி இருக்கணும்னா, நாம் செய்யக்கூடிய சில செயல்களை பொதுவெளியிலே சொல்லக்கூட அஞ்சலாம். அதுபோலே கீழ்மைப்பட்ட செயல்களிலும் நாம் ஈடுபடலாம். அது காலவசத்தினாலே எல்லோரும் வினை தொடர்போடு இருக்கிறோம், உலகையிலுள்ளே சம்பந்தப்பட்டிருக்கிறோம், மனதளவிலே யாருக்கான பிழை செய்திருக்கலாம், எல்லாமே ஆகக்கூடியது தான். அதை அப்படியே எடுத்துப்போம். வேற ஒருத்தர்கிட்ட அதை சொன்னோம்னா நம்மை பற்றி அவர்கள் நீச்சமாக நினைக்க இடம் உண்டு. ஏன்னா அவர்களும் நம்மை போலே ஒரு சாமானியர்கள். குருநாதர்கிட்ட அது இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவர்கள்கிட்டதே நாம் எதிர்பார்க்கக்கூடிய உயர்ந்த பண்புகள். அவருடைய பார்வை எப்படி இருக்கணும்னா, பரந்துபட்ட உலகத்திலே எல்லா தரப்பு மக்களும் இருப்பார்கள், ஒருவருக்குள்ளேயே பலதரப்பட்ட குணாதிசயங்களும் இருக்கும். இதையெல்லாம் அறிந்த பக்குவம் அவர்களுக்கு இருக்கணும். அதனால தான் பிழை உள்ளனன்னு ஒருத்தர் வந்து நின்றார்கள் என்றால், ஐயோ இவன் இவ்வளவுதானா, நான் எனக்கு அப்பவே தெரியும் இவர்கள் எல்லாம் இப்படித்தான்னு ஒரு முடிவுக்கு வராது, அவர்களை ஏசி பேசாது, அவர்கள் அகன்ற பிறகு அவர்களை பற்றி நீச்சமாக மற்றவரிடத்தை சொல்லி சிரிக்காது, புறம் பேசுதல், இது மாதிரியான குணங்கள் எல்லாம் இருக்கும்போது அது சர்வ நிச்சயமாக ஆச்சாரிய லட்சணம் இல்லை. நிச்சயமாக இல்லை. அவர்கள் உயர்ந்த பக்குவ நிலையிலே இருந்தால்தான் அந்த சிறப்பெல்லாம் அவர்களுக்கு. அப்படிப்பட்டவர்களை நாம் அடையும் கால், நாம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து சொன்னாலும் கூட அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு பெருமானிடத்தே இந்த உயிருக்கும் நீங்கள் பக்குவம் அளிக்க வேண்டும், அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தர வேண்டும், மனம் சஞ்சலிக்காதபடிக்கு நீங்கள் வகுத்து கொடுத்த வழியிலே இந்த உயிரும் நடக்கும்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்காக வேண்டி எம்பெருமானிடத்தே வேண்டுகிறார். தனக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானேன்னு ஒரு சங்கப்பாடல் ஒன்று உண்டு.
உலகம் எதனாலே இப்படி இருக்கு, எதனாலே சூரியன் உதிக்குது, ஏன் இதெல்லாம் மட்டுப்பட்டு போகலை, தினம் இது இப்படி விதிப்படி எல்லாம் சரியா நடக்குதே, நாமெல்லாம் உயிரோடு இருக்கோமே, இது எதனாலேன்னு கேட்டபோது இந்த உலகம் இயங்குவதற்கு காரணம் உண்டாலம்மா இவ்வுலகம் தனக்கென முயலான் வந்தால் பிறர்க்கென முயலனும் உண்மையானே. தனக்குன்னு பார்த்து கொள்ளாமல் மற்றவர்களுடைய நன்மைன்னு நினைக்கிற யாரோ சிலர் இருக்கிறதுனால உலகம் இயங்குதுன்னு வேற எதையும் காரணமா சொல்ல முடியாது. ஏன்னா தெய்வாம்சம் அவர்களிடத்தே தான் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கார். அதை உணர்ந்தவர்களாக சிலர் தனக்கென்றதையும் கேளாது பிறருக்கென்றே இருக்கிறார்கள். யோசித்து பார்த்தால் 63 வரை நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். அவர்கள் பட்ட பாடெல்லாம் பிறர் நன்மைக்காக என்றே இருந்தார்கள். தொண்டு தொண்டு தொண்டு, மற்றவர்கள் நன்மை, அடியார்கள் சிறப்பு, அடியார்களுக்கு தொண்டுன்னே இருந்தார்களே, அது போன்றவர்கள் இருப்பதால் உலகம் இயங்குகிறதுன்னு சங்கப்புலவர்கள் பாடுறாங்க. அவர்களுடைய அறிவுங்கிறது அளவுபட்டது. அவர் இந்த உலக இயல்புக்குள்ளே இயங்குபவர்கள் தான், பெரிய கவிகள், அதை பற்றி இல்லை. ஆனால் எல்லோரும் அருளாளர்கள் இல்லை. அவர்கள் கூட இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். சாமானிய கவி அவர்களுக்கே கூட வாக்கிலே இப்படி ஒரு உயர்ந்த கதியெல்லாம் தோன்றுகிறதே. அதனால் குருநாதர்களை நாம் கொண்டாடுகிறோம். இந்த லட்சணமெல்லாம் இருந்து தனக்கென்று எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளாது ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கக்கூடியவர்களாய் தான் 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 என்ற நிலையெல்லாம் கடந்தவர்களாக இருப்பவர்கள். அவரிடத்தே போய் நாம் ஒரு விஷயத்தை சொல்லும் போது பெருமானிடத்தை தைரியமாக சொல்லிடுவோம். சுவாமி சன்னதிக்கு போனோம்னா, ஏதோ அன்னைக்கு என் விதிவசத்தினால இப்படி நான் செஞ்சுட்டேன், இந்த பிழையை நான் பண்ணிட்டேன், அவர்களை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன், ஒருவேளை அதுதான் என்னை இப்போ தாக்குதோன்னு எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா சாமி எப்படி வாயை திறந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்க மாட்டாருங்கிற தைரியத்தில் அங்கே போய் சொல்லிடுவோம். அங்கேயுமே மனசு திடமாக இருந்து அங்கே கூட சமாளிக்கிறவங்க இருக்காங்க, அது தனி. ஆனால் பெரும்பான்மை மக்களுக்கு சுவாமியிடத்தே போனால் மனசு உறுத்துதில்லை. இன்னும் ஏதோ கொஞ்சம் அந்த அளவுக்கு நமக்கு ஏதோ ஈரம் இருக்கே, இதை பண்ணிட்டு சுவாமி முன்னாடி எப்படி வந்து நின்றோங்கிற ஒரு அச்சம் இருக்கும்போது மன்னிச்சிடு, தெரிந்தும் தெரியாமலுமாக ஏதோ இந்த பிழையை நான் செய்து விட்டேன், என்னை மன்னித்திடுன்னு கேட்கும்போது எம்பெருமான் அதை பார்த்து சரி அந்த அளவிலே. நான் பிழைக்கு மருந்து தேடுகிறேன்னு புறப்பட்டோம்னா ஒரு பிறவியிலே நம்மால முடியாது. அதிகபட்சமாக என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிழையை நினைத்து 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 வருந்துதல். யாருக்கு தீங்கிழைத்தோமோ அவர்களிடத்தேயே போய் அதை சொல்லி மனதார மன்னிப்பு கேட்டு அந்த பாரத்தை துறக்கலாம். அந்த பாரத்தை துறக்கலாம். என்றோ யாருக்கோ செய்து விட்டோம், அவர் இன்னைக்கு இல்லை கூட இல்லை, அவர் போயிட்டாருன்னு வச்சுப்போமே, இப்போ நான் என்ன பண்றது? இப்போ அந்த இடத்துல தான் நமக்கு இந்த பிராயச்சித்தங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ரொம்ப கடுமையாக சொல்லக்கூடிய பாதகங்கள், பஞ்சமா பாதகங்கள்னு ஒரு 5 குறைகளை பெரிய அளவு பாதகமாக சொல்லுவார். அதுல முதல் பாதகம் பொய் சொல்லுவது, கடைசி பாதகம் கொல்லுதல், உயிரை கொல்லுதல். ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சிருக்கான், ரெண்டையும் ஒன்னா தான் வச்சிருக்கான், வேற வழியே இல்லை. அப்போ என்ன சொல்றான், இந்த மாதிரியான பாதகங்களுக்கு பிராயச்சித்தம்னா காசி மாதிரி ஒரு தலத்திற்கு போய் ஒரு கர்ப்பவாசம் பண்ணி தினமும் விதிப்படி கங்கையிலே தீர்த்தமாடி விஸ்வநாத பெருமானை தரிசனம் பண்ணி மனதில் இருக்கக்கூடிய அந்த பாரத்தை இறக்கணும். இது என்ன தைரியத்தில் சொன்னதுன்னா, அந்த காலத்தில் சென்னை பட்டணத்திலேருந்து ஒருத்தர் புறப்பட்டு காசி யாத்திரை பண்ணணும்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆகலாம். திரும்பி வருவாங்களான்னு தெரியாது, போய் சேருவாங்களான்ட்டே தெரியாது. ஏதோ ஒரு தைரியத்தில் எம்பெருமான் வரும் வினைக்கு எம்பெருமான் உலன்கிற தைரியத்தில் ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பெருமான் உலன்னு புறப்பட்டு தான் போகிறாங்க. பல நகரங்களை கடந்து ஏதோ கிடைக்கிற வசதிகளை பார்த்து கொண்டு புயலும் மழையும் கடந்து குளிர் வெயில் எல்லாம் கடந்து சத்திரங்களில் தங்கி கோயில் வாசலில் படுத்து தூங்கி உள்ளபடியே அவங்க ஒரு பெரிய நல்ல பொருள் வளத்தோடு வீட்டில் இருக்கலாம். 4 பேர் வேலை செய்கிறவங்களே இருக்கலாம். ஆனால் வெளியூருக்கு எங்கேயோ போனால் நம்மளை யாருக்கு தெரிய போகுது, இவர் எவ்வளோ பெரிய தெரியுமா, உங்கள் ஊரில் தானேம்பான். அப்போ அங்கே ஒன்றும் இல்லாத போது ஏதோ ஒரு வீட்டு திண்ணை தான் நீ கிடச்சுன்னா, ஐயா உங்கள் வீட்டு திண்ணையில் நீ படுத்துக்கிறேன்னு திண்ணையில் படுத்து அங்கே இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் அனுபவித்து ஒரு நாளைக்கு ஏதோ 1 வேளை 2 வேளைன்னு சாப்பிட்டு இந்த உடம்பு அப்போ வலிக்கும், இழைத்து போகும். அப்போ நினைத்து பார்க்குமா, ஐயோ இந்த பிழையெல்லாம் செய்தேனே, அதுக்கு இதுதான் ஒரே கழுவாய். ஏன் இந்த பிழைக்கு அங்கே போனோம்னா இன்னும் கடுமையாக இருக்கும். ஏதோ இங்கே இந்த வெயிலில் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வெயிலில் ஒப்பேற்றி ஓட்டுறோம், அங்கே போனோம்னா கொடுக்குற தண்டனை 100 சூரியன் எரியற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் போட்டு வீசுவானான்னா அந்த பயத்துக்காகன்னு இதையெல்லாம் செய்து போய் மொழி தெரியாத ஏதோ ஒரு ஊரில் நம்ம அளவுக்கு வசதிகள் இல்லாத இடத்துல நம்மளுடைய உணவு கிடைக்காத இடத்துல பிச்சை ஏற்று கூட உண்டு ஒவ்வொரு நாடும் பார்க்கும்போது, பெருமானை மன்னித்து விடு, தயவு செய்து மீண்டும் ஒரு முறை பிறப்பு சூழலில் என்னை ஆழ்த்தி விடாதே. ஏன்னா இந்த வினைக்கு என்னால் முடிவு தேடவே முடியாது. நான் என்ன பண்ணாலும் ஒரு வினையை சேர்த்துடுறேன், மனசார ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வினையை சேர்க்கிறேன், ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு வினையை சேர்த்துறேன். ஐயா இனி ஒரு முறை பிறவிலே தள்ளாதேன்னு மனசார அழுது புலம்பி தீர்த்து அந்த பாரத்தை எல்லாம் குறைத்து கொண்டு வரும்போது தன்னை பற்றிய கவலையே தனக்கு இல்லாத அளவுக்கு பக்குவம் வரலாம். அந்த காலத்தில் இருந்த மரபு. அதனால் பிராயச்சித்தமாக இதையெல்லாம் செய்யணும்னா இப்படி தான் செய்ய முடியும்.
இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் கூடியபடியால் காலையில் 6 மணிக்கு இங்கேருந்து புறப்பட்டோம்னா 9-10 மணிக்கு காசிக்கே போயிடலாம். போனோம்னா அங்கே சொல்லிவிடுறோம், யாரோ ஒருத்தர் வந்து நமக்காக பேர் எழுதி ஒரு பெரிய ஒரு பதாகையை வச்சுக்கிட்டு அங்கே நிற்கிறான். போனோம்னா ஏறி உட்காந்தோம்னா உடனே போகிறோம், போகிற வழியில் எங்கேயாவது இறங்குறோம், சாப்பிட்றோம். அங்கே சொல்லிவிட்டோம், இவர்கிட்ட சொல்லிவிட்டோம், அவர் கோயில் வாசலில் இருக்காரு, பெரிய ஹோட்டல், போனோமா அங்கேயே குளித்தோம், கங்கையிலெல்லாம் சும்மா தெளிச்சுக்கிட்டா போகிறோன்னுட்டு போய் தெளிச்சுக்கிடுறோம். அங்கேருந்து நம்மளை யாரோ கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரிசையில் எல்லாரும் நிற்கும்போது நமக்கு 10 நிமிஷத்தில் எல்லாரையும் கடந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போதுமா, பார்த்துட்டீங்களாங்கிறாங்க. நமக்கு இருக்கிற வேலைக்கு நடுவில் கிளம்பினா போகிறோம். ஆச்சு திருப்பி சாயங்காலம் 4 மணிக்கு விமானத்தை பிடிச்சாகணும். உடனே அங்கேருந்து கிளம்புறோம், ஒரு நல்ல இடத்துல சாப்பிட்றோம், விமானத்தை பிடிச்சி 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும். 12 மணி நேரத்தை காசி யாத்திரை பண்ணுறதெல்லாம் பிராயச்சித்தமான அவரவர்கள் மனதிற்கே கேட்டுக்கொள்ளும். விஸ்வநாதர் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பார். இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சி இவ்வளோ விதிகளெல்லாம் நான் வகுத்து கொடுத்து, வினை கணக்குக்கு இப்படி இவ்வளோ நீளமாக ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து இதை பார்த்துக்கிறதுக்குன்னு வச்சுட்டு நான் உட்காந்துருந்தா, நீ புறப்பட்டேன் வந்தேன் போனேன்னு சொல்லிட்டு இதில் பிராயச்சித்தமாக இதை கணக்கில் எடுத்துக்கிற தெரியுமா, இதுக்கு தாண்டா இன்னும் வினை சேருது உனக்குன்னு நினைக்க மாட்டாரா? அப்போ அது அவ்வளவு சுலபம் இல்லை ஐயா. அம்மா, குறைந்தபட்சம் காசியிலே புராணங்களே சொல்லிடுது நமக்கு, சுவாமி அதன் மூலமாக நமக்கு சொல்லிடுறாரு. கர்ப்பவாசம் காசியிலே சர்வ நிச்சயம். 10 மாதம் தங்கணும். ஒரு தாயின் கருவிலே இருக்கக்கூடிய மாசக்கணக்கை காசியிலே கழிக்கணும். இன்னொரு முறை கர்ப்பத்தில் போகக்கூடாதுன்னா கர்ப்பவாசம்னு சொல்லுவாங்க காசியிலே. 10 மாத காலம் காசியில இருந்து கழிக்கணும். தினமும் சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு அதில் 3 மாதம் முயற்சி பண்ணோம்னா பஞ்சக்ரோச யாத்திரைன்னு காசி நகரத்தினுடைய எல்லைப்புறத்தை பிரதட்சணம் பண்ணுற மரபு ஒன்று உண்டு. அதுக்கு உட்பட்டு எத்தனையோ கோடி சிவலிங்கங்கள் உண்டா. ஒரு நாள் பொழுது செய்த வினையெல்லாம் ஒரு சிவ தரிசனத்தினாலே கழிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் ஒரு நாள் பொழுது ஒரு சிவலிங்க தரிசனம் பண்ணாமல் கழிவதில்லை. ஆன்மார்த்த பூஜையை அதுக்கு தான் உயிருக்கும் மேலே வச்சு போட்டுரும். தினம் பெட்டியை தட்டி திறந்து அவர் தலையில் எதையோ ஒரு சொம்பு தண்ணியை கூட்டி அவருக்கு ஒரு சந்தனத்தை வச்சு ஒரு வில்வத்தை போட்டு கைகூப்பி முடிந்ததை நிவேத்தியம் பண்ணி வணங்கி ஒரு 4 பதியத்தை சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு லிங்க தரிசனம் ஆகும். ஒரு நாள் பொழுதுக்கு அதை அந்த ஒரு லிங்கத்திருமேனியாவது தரிசனம் பண்ணும். ஆன்மார்த்தம் இல்லாதவர்கள் கோயில் தரிசனம் அவசியமாக செய்யும். இல்லை யாராவது ஒரு அடியார் சிவபூஜை செய்யறது தரிசனம் பண்ணி அவங்ககிட்ட பிரசாதம் வாங்கிக்கணும். இது தினமும் செய்யணும். இதுக்கெல்லாம் விதிகள் இல்லை, நம்மளால முடியலேன்னும் போது எத்தனை பிறவிகளுக்கோ அத்தனைக்குமா சேர்த்து காசியிலே ஒரு சதுரடிக்குள்ளே எத்தனையோ 1000 சிவலிங்கம்லாம் சொல்றாங்க. நடக்கிற வழியெல்லாம் லிங்க பிரதிஷ்டை இருக்கும். ஏதேதோ முனிவர்கள் பூஜை பண்ணது, ஏதேதோ அரசர்கள் பூஜை பண்ணது, அரக்கர்கள் பூஜை பண்ணது உட்பட எல்லாமே இருக்கும். எல்லாரும் பூஜை பண்ணியிருக்காங்க, சிவபூஜை செஞ்சிருக்காங்க. அத்தனையும் சேர்த்து ஒரு பிரதட்சணம் பண்ணினேன் கைகூப்பினேங்கிறது பிராயச்சித்தம். அதுக்கு 3-4 மாசங்கள் ஆகும். வெவ்வேறு வெப்பநிலைகளில் இருந்து காசியினுடைய குளிரையும் மழையும் எல்லாத்தையும் பார்த்து கழிக்கலாம். அது முடியாதவனுக்கு என்னன்னா 10 நாள் பொழுதாவது இருக்கணும். தரிசனம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்து கொண்டு 10 நாள் பொழுதாவது இருக்கணும். அங்கே எதுவுமே வேண்டாம்னு துறந்து வந்தவர்களுக்கு குளிருக்கு கம்பளி கொடுப்பது, வெயிலுக்கு குடை கொடுப்பது, செருப்பு கொடுப்பது, இரவு வேளைகளிலே நடக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் அந்த காலத்தில் கைவிளக்கு கொடுப்பாங்க. இப்போ ஏதோ மீது ஒரு இதில் இயங்கக்கூடிய விளக்கை யானை கொடுப்பது, இது மாதிரியான பிராயச்சித்தங்கள் எல்லாம் செய்யலாம். இப்படியெல்லாம் செய்து ஏதோ மனதளவிலே பெருமானே என்னால் முடிந்தது இது, நீ கூட்டு வைத்த வினைக்கு தான் நானும் உட்பட்டு உழன்று கொண்டிருக்கிறேன், அதில் என்னால் முடிந்தது இந்த அளவிலே செய்கிறேன். ஆனால் அடியேன் அளவிலே தனிப்பட்ட விதமாக செய்த பிழைகளுக்கு, அது சிறு வயதிலே தெரிந்தோ தெரியாமலோ செய்ததிலிருந்து அது நினைவுக்கு வரும் காலத்தில் பெருமான் சன்னதியிலே அமர்ந்து அழுது அதை அந்த வலியை ஏற்றுக்கொண்டு விடை செய்வது தான் எனக்கு லட்சணமே. நான் அதால் ஆனவன் தான், நீ ஊட்டுவித்தது தான் அதுவும், அதையும் செய்து முடித்து விட்டேன். அந்த உயிர் அதனால் என்ன வலி அடைந்ததோ, பேசி அந்த சொற்களாலே என்ன சூடு வைத்தேனோ, மனத்தளவிலே அவர்களை என்னவாக நினைத்தேனோ, என் செயலால் பிறர் வருந்தும்படியாக செய்தேனோ நினைத்து அழுது அழுது அந்த வினையை தீர்ப்பது தான் ஒரே கதி. அதனால்தான் புண்ணிய தலங்களுக்கு செல்வதிலே பல தலபுராணங்களிலே ஏதேதோ தேசத்திலிருந்து மகா பாவங்கள் செய்தவர்கள் கூட இங்கே வந்து உய்வு பெற்றார்கள். தில்லை திரு ஆலவாய் தலத்தினுடைய புராணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடோர பாவி மாபாதகம் செய்தவனுக்கெல்லாம் சுவாமி அங்கே ஆலவாய் நகரத்துக்கு வந்து விழுந்துட்டான்னு சொல்லி எல்லாம் அனுகிரகம் பண்ணுவார். அதனால் வினை தீர்வதற்கு எம்பெருமானிடத்தை வேண்டி அலற்றி அழுது தீர்வதை தவிர்த்து வேறு வழியே கிடையாது. பிராயச்சித்தங்கள் செய்யக்கூடியவர்கள் அந்த அளவிலே அதை செய்யலாம். அப்படி முதல்ல இப்போ குருவருள் தான் அதை தோடுடைய செவியன் எடுத்து பாடியதாகட்டும், அப்பர் சுவாமிகளுக்கு எம்பெருமான் திரு அதிகை வீரட்டானத்திலே செய்த சிறப்பாகட்டும், அங்கேயும் குருநாதராக தமக்கையார் வடிவிலே வந்து உபதேசம்னார். திலகவதியார் மூலமாக குரு உபதேசமாகத்தான் அதை செய்து வைக்கிறார். திருநீற்றை கொடுத்து 5 எழுத்து மந்திரத்தை ஓதி அப்பரடிகளை தெளிவித்தார் என்று பார்க்கிறோம். அந்த அம்மையார் செய்து வைத்து அந்த சிறப்பு அக்காவாக அங்கே குருநாதர் வடிவில் தான். அடுத்து 3வது கேட்கவே வேண்டாம், வலிய ஓடி சென்று என்னை மீண்டும் ஒரு முறை இந்த சம்சார சம்பந்தத்திலே விட்டுவிடாதே, நீ சொன்னபடிக்கே நான் தென் திசைக்கு போயிடுறேன், பிறக்கிறேன்,
ஆனா பெருமானே இந்த இந்த மனிதனாக பிறக்கக்கூடிய அந்த காலச்சூழலிலே சம்சார பந்தத்திலே நான் இழுந்திடுவேனோன்னு இருக்கிற நேரத்துல நீ கை கொடுத்து தூக்கிடணும்னு சொல்லிட்டு தான் புறப்பட்டு வரார். அங்கே நீ விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி வாக்கு பெற்றுக்கொண்டுதான் சுந்தரர் வந்தார். அந்தபடிக்கே பெருமான் கொடுத்த வாக்கு கல்யாணம் தானே, ஆகட்டும் 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 எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இருந்து திருமஞ்சனம் ஆச்சு, அலங்காரம் பண்ணிக்கிட்டார், மாலை அணிந்தார், ஆபரணம் தரித்தார், சந்தனம் எல்லாம் பூசிக்கிட்டார், வந்தார், விரத பூர்த்திக்கு உட்கார்ந்தார், இட்லி அப்பம் எல்லாம் சாப்பிட்டுருப்பார், எல்லாம் முடிஞ்சிச்சு. போய் மனப்பந்தலிலே உட்கார்ந்துட்டா சங்கல்பம் பண்ணி ரக்ஷாபந்தனம் பண்ணிட்டாங்கன்னா எடுத்த காரியத்தை செய்தாகும். அந்த நேரத்துல அந்த கையை பிடிச்சுக்கிட்டார், விடாமல் பிடித்தார், கடைசி வரையில் விடாமல் சுந்தரர் திருக்கரத்தை பற்றி கொண்டே தானே நடந்தார் சுவாமி. அப்படி செய்ததும் குருநாதராக எழுந்தருளித்தான் செய்தது. அப்போ இந்த மூன்றும் தோடு கூற்று பித்தாங்கிற இந்த மூன்றும் குருவருள் என்ற தலைப்பின் கீழே வைத்துக் கொண்டு பாடும். இப்ப இதை மூன்றையும் விண்ணப்பம் செய்யும் போது எம்பெருமான் நமக்கும் உபதேசம் செய்வதற்கு ஒரு குருநாதராக எழுந்தருள்வார். அந்த உயிரின் பக்குவத்தை அறிந்து அதற்கு விளங்கும்படியாக சொல்லி, அதனால்தான் ஒருத்தரை 3 வயதிலே தடுத்தாட்கொண்டார், ஒருத்தருக்கு 60 வயது வரையில் பொறுத்திருந்தார், ஒருத்தரை 16வது வயதிலே கல்யாண பந்தல்ல போய் தடுத்து நிப்பாட்டினார், இன்னொருத்தருக்கு 32வது அகவையிலே போய் தடுத்து நிப்பாட்டினார். ஒவ்வொருத்தரும் இது ஒரு பச்சிளம் குழந்தை, அழுது கொண்டிருந்த குழந்தை, ஒருவர் பழுத்த பழம் வயோதிகரவர் 60 வயதுக்கு மேலே ஆனவர், ஒருவர் கல்யாணத்துக்காக இருந்த ஒரு இளைஞர் பருவத்தில் இருந்தவர், இன்னொருத்தர் நல்ல முதிர்ச்சியோடு பாண்டிய மன்னனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அமைச்சராக இருந்தவர்னு வெவ்வேறு நிலையிலே வெவ்வேறு நால்வரையும் போய் தடுத்து நிப்பாட்டி தடுத்தாட்கொண்டார். இது ஒவ்வொருத்தரும் வரலாற்றிலும் அம்மையாருக்கு திருக்கல்யாணம் செய்து கொண்டு கல்யாண நியதிக்கு உட்பட்டு கணவரே தெய்வமாக கொண்டு வாழ்ந்த ஒரு நிலையிலே என்று ஒரு காலவசத்திலே பிடித்துக் கொண்டார். இப்படி ஒவ்வொருத்தரையும் அந்தந்த நிலையிலே வெவ்வேறு நிலையில் தடுத்தாட்கொண்டு தான் எம்பெருமான் திருவருள் செய்தார்னு பார்க்கிறோம். அந்தபடிக்கு 63 தடுத்தாட்கொண்ட விதம் ஆச்சாரியராக வந்துதான் குருவருள் விளக்கத்தினால்தான் அது நடந்ததுன்னு எடுத்துக்கிறோம். சுவாமியே தோன்றினார் என்ற அளவிலே கொள்ளுகிறோம். இது இவர்களுக்கு, இது குருவருள்ங்கிற தலைப்பின் கீழே இந்த மூன்றும். அடுத்தது பறையின் வரலாறு.